வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கார்பன் அணுவோட பயணத்தை பத்தி பார்க்க போறோம். ஆனா இது சாதாரண பயணம் இல்ல. அது எப்படி ஒரு பிரகாசமான மிளிரக்கூடிய ஒரு பொருளா மாறுதுங்கிற கதை இது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த மேஜிக் எப்படி நடக்குது? ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஒரு வைரம் அது எப்படி உருவாகுது? ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த கேள்விக்கு பதில் 1 இல்ல 2 இருக்கு. ஆமா, 2 விதமான பிறப்பு கதைகள் ஒரே மாதிரி பிரகாசமா இருந்தாலும் அது உருவான பாதை முற்றிலும் வேற. சரி, வாங்க முதல் கதைக்குள்ள போலாம். நம்ம முதல் பயணம் நம்மள பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமிக்கு ரொம்ப ரொம்ப ஆழத்துல கூட்டிட்டு போகுது. முதல்ல இயற்கை வைரம்னா என்ன? சிம்பிளா சொன்னா அது பியோர் கார்பன், வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா இது உருவாகிற இடம் இருக்கே, பூமிக்கு அடியில நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுல வெப்பமோ அழுத்தமோ இருக்கிற இடத்துல உருவாகிற ஒரு இயற்கை அற்புதம் இது. இயற்கை இதை எப்படி செய்யுது? முதல்ல நினைச்சு பார்க்க முடியாத பிரஷர், அந்த அழுத்தம் கார்பன் அணுக்களை ஒன்னா சேர்த்து இருக்குது. அப்புறம் பயங்கரமான வெப்பம் 1200 டிகிரி செல்சியஸுக்கும் மேல. இதுல பல யுகங்களா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி உருவாகுது. கடைசியா ஒரு பெரிய எரிமலை வெடிப்பு மூலமா கிம்பர்லைட் குழாய்கள் வழியா இந்த புதையல் பூமிக்கு மேல வருது. அடேங்கப்பா, என்ன ஒரு பிரம்மாண்டமான பிறப்பு! சரி, இந்த முழு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 100 வருஷமா? 1000 வருஷமா? இல்லவே இல்ல. நாம பேசிட்டு இருக்கிறது மில்லியன் கணக்கான வருஷங்களை பத்தி. சில சமயம் பில்லியன் கணக்கான வருஷங்கள் கூட ஆகலாம். நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு டைம்லைன் இது. ஓகே, இது இயற்கையோட கதை. இப்போ இதே பயணத்தை மனுஷன் எப்படி ஒரு சில வாரங்களை செஞ்சு முடிக்கிறான்னு பாப்போம். வாங்க, பூமியோட அடுப்புல இருந்து நேரா ஒரு மாடர்ன் லேப்க்கு போலாம். அப்போ லேப்ல வளர்க்குற வைரம்னா என்ன? அதுவும் ஒரு வைரம்தான். கெமிக்கலா பிசிக்கலா எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இது பூமிக்கு அடியில குழப்பமான சூழல்ல உருவாகிறதுக்கு பதிலா அதே சூழலை ஒரு லேப்ல ரொம்ப துல்லியமா கண்ட்ரோல் பண்ணி உருவாக்குறாங்க. இந்த ப்ராசஸ் சயின்ஸோட ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். எப்படின்னா, ஒரு சின்ன வைரத்துண்ட வித மாதிரி எடுத்துக்கிறாங்க. அத ஒரு க்ளோஸ்டு சேம்பருக்குள்ள வச்சு கார்பன் கேஸை உள்ள அனுப்புறாங்க. அப்புறம் பூமிக்கு அடியில இருக்கிற மாதிரியே சரியான வெப்பத்தையும் அழுத்தத்தையும் கொடுக்கும்போது அணுவணுவா அந்த வித மேல படிஞ்சு ஒரு முழு வைரமா வளருது. இதுவும் ஒரு உருவாக்கம்தான், ஆனா ரொம்பவே கண்ட்ரோல்டான துல்லியமான உருவாக்கம். சரி, இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? மில்லியன் வருஷங்கள் இல்ல, வெறும் சில வாரங்கள். ஆமாங்க, வெறும் சில வாரங்கள் தான். இந்த வித்தியாசம் உண்மையிலேயே தலை சுத்துற வைக்குது இல்லையா? அப்போ இப்ப நம்ம கிட்ட 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு பல யுகங்களா இயற்கையோட குழப்பத்துல உருவானது. இன்னொன்னு சில வாரங்கள்ல மனுஷனோட புத்திசாலித்தனத்தால உருவானது. ஆனா 2மே ஒரே இடத்துக்கு தான் போகுது. வாங்க, இத 2யும் ஒன்னா வச்சு பாப்போம். இப்ப பாருங்க, இந்த 2 பயணங்களோட கதையும் எவ்ளோ வித்தியாசமா இருக்குன்னு. ஒரு பக்கம் இயற்கை வைரம், அது பூமிக்குள்ள உருவாகுது, மில்லியன் கணக்கான வருஷங்கள் எடுத்துக்குது, ஒரு கண்ட்ரோலே இல்லாத சூழல்ல உருவாகுது. இன்னொரு பக்கம் லேப்ல வளர்க்குற வைரம், இது ஒரு மாடர்ன் லேப்ல சில வாரங்கள்ல எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்க சூழல்ல உருவாகுது. பயணங்கள்ல ரொம்பவே பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா பயணம் இவ்ளோ வித்தியாசமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 2யும் ஒன்னா இணைக்குது. அது என்னன்னா, 2க்குமே ஒரே கார்பன் அமைப்பு தான். அப்படின்னு என்ன? கெமிக்கலா பிசிக்கலா பார்க்கறதுக்கு எல்லா விதத்திலயும் 2மே ஒண்ணுதான், எந்த வித்தியாசமும் கிடையாது. சோ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. அந்த பிரகாசத்தை எது தீர்மானிக்குது? அது நீண்ட கஷ்டமான பாதையா, இல்ல அது கடைசியா அடைஞ்ச அந்த பெர்ஃபெக்டான வடிவமா? அழகு ஒண்ணுதான், ஆனா பயணம் வேற வேற. 2 வித்தியாசமான கதைகள், ஆனா 2க்குமே ஒரே பிரமிக்க வைக்கிற அழகான முடிவு. இது ஒரு பக்கம் இயற்கையோட சக்திக்கும், இன்னொரு பக்கம் மனுஷனோட அறிவுக்கும் ஒரு பெரிய சாட்சி. கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றோம். அந்த கார்பன் அணு இப்போ ஒரு பிரகாசமான வைரமா மாறிடுச்சு. ஆனா இது உங்க மனசுல ஒரு கேள்வி விட்டுட்டு போகுது. ஒரு விஷயத்தோட பயணம் அது கடைசியா அடையிற இலக்கோட மதிப்பை உண்மையிலே மாத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?